மக்களுக்கே இது இன்பத் திருவிழா. பகைவருக்கும் அருளிய பண்பாட்டை கற்றுத்தந்தது இந்த அன்பு திருவிழா. எப்படி என்கிறீரா? சூரனை வதம் செய்த ஆரமணி தமிழ் முருகன் நேராக நெடுக்காக மாமரத்து தூராக நின்றவனை இரு கூறாக பிளந்து ஒன்றை மயிலாக்கி இன்னொன்றை சேவலாக்கி பகைவருக்கும் அருளிய கந்த சஷ்டியை தந்த பண்பாட்டு திருவிழா. நமது நாட்டில் திருவிழாவா கொஞ்சம்? திருவிழாவிற்கு இல்லை இங்கு பஞ்சம். நினைத்தாலே நெகிழ்கிறது நெஞ்சம், சொல்ல நினைத்தால் பட்டியலோ எஞ்சும். சங்க தமிழ் வளர்த்து சரித்திரத்தில் முதன்மை பெற்ற தங்க திருமதுரையில் தரணி போற்ற நடைபெறும் சித்திரை திருவிழா. இது சைவ வைணவத்தை இணைக்கும் முத்திரை பெருவிழா. சைவமா வைணவமா நடந்திட்ட சமய போரில் தெய்வமெல்லாம் ஒன்றேதான் என்று தெளிவாக்கி ஒன்றிணைத்து வைபவமாய் கொண்டாடும் வையை திருவிழாவின் எச்சம் பொய்யில்லை, புகழ்ச்சி இல்லை, அது பண்பாட்டின் மிகுந்த உச்சம். இவை மட்டுமா? சான்றுக்கு சில சொல்கிறேன். வைகாசி விசாகங்கள், ஆணியிலே பல கோயில் தேரோட்டம், திருமஞ்சனங்கள், ஆடிப்பெருக்கு பூரங்கள், ஆவணி சதிர்த்து அவிட்டங்கள், ஐப்பசியில் தீபாவளி, புரட்டாசி பூசைகள், கார்த்திகை தீபங்கள், மார்கழியில் நோன்பு, தை மாத தமிழ் பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம், சமய இணக்கமுடன் புனித வெள்ளி கிறிஸ்துமஸ், பக்ரீத், முஹரம், ரம்ஜானுடன் மாதமெல்லாம் திருவிழா, மனசெல்லாம் பெருவிழா. வேத